ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் பல்லு சாரீ ட்ரேப்பிங் எப்படி பர்ஃபெக்டாக ரைட் டெக்னிக்கோட நீங்கள் எப்படி ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஃபினிஷோட ட்ரே பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த சாரீ ட்ரேப்பிங் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரெக்டான டெக்னிக் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சிங்கிள் பல்லு சாரீக்கு எப்போவுமே வந்து ஹார்டான சாரீஸ் வந்து சூஸ் பண்ண மாட்டோம். எப்போவுமே கொஞ்சம் லைட்டான வெயிட் சாரீ நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பாடிக்கு மர்ஜ் ஆகிற மாதிரி, நல்லா கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, ஸோ பாடி வைஸாக உங்களுக்கு நல்ல ஸ்கின்னி ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்திருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி லுக். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு சாரீ தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாரின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, சாரியே எனக்கு கட்டினது இல்லை, நான் எப்படி அதை எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாதுன்றவங்களுக்கு இப்போ நான் ஒரு சூப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட் எதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் காம்பினேஷன் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கிற இடம் தான் வந்துட்டு பல்லு. ஸோ அதுக்கப்புறம் அதற்கு ஆப்போசிட்டில் இருக்க எண்ட் கார்னர் வந்துட்டு உங்களோட உள் சுத்து. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நல்லா ஒரு டைட்டான ஒரு ஷேப்பியரோ இல்லை ஒரு நார்மல் இன்ஸ்கர்ட்டோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். எப்பவுமே உள் சுத்தில் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து உள் சுத்து. ஸோ ஸ்டார்டிங் கார்னர், இந்த ஸ்டார்டிங் கார்னரை வந்து கரெக்டாக உங்களோட ஃபூட்டுக்கு மேலே வர மாதிரி, அதாவது பாதத்துக்கு மேலே வச்சு கரெக்டாக உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு செஸ்ட்டுக்கு கீழே வர இடுப்பு மடிப்பில் சொருகணும். ஸோ இந்த ரைட் கார்னரில் நீங்கள் டக் பண்ணும் போது கரெக்டாக உங்கள் பாதத்துக்கு மேலே தான் இருக்கணும். எப்பவுமே உள் சுத்து வந்துட்டு வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் டிப். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். ரொம்ப வந்துட்டு சைடாக கொண்டு போயிடாதீங்க, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் ரொம்ப வளைவாக கொண்டு போயிடாதீங்க. கால் வந்து சிக்கும் நடக்கும் போது. அதுக்கப்புறம் அப்படியே டுவர்ட்ஸ் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு சுற்றி கொண்டு வாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், யூஸ்வலாக சாரீ ட்ரை பண்ணும் போது ஸோ பேக் சைடில் வந்து நல்லா டக் பண்ணி விட்டுருவாங்க. புடவை வந்து கழண்டு கீழே விழக்கூடாதுன்றதுக்காக நிறைய போட்டு டக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக டக் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்க பார்டர் வந்து தூக்கிக்குது. சாரீ வந்து ஹைட் தூக்கிக்கிறதுனால உங்களுக்கு இன்ஸ்கர்ட்டு, செப்பல் எல்லாமே ரொம்ப க்ளீனாக தெரியுது. ஸோ காற்று போகிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக பின்னாடி சொருகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லைட்டாக டக் பண்ணாலே போதும். இப்போது சாரீ கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் திருப்பியும் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது பல்லு ப்ளீட். பல்லு ப்ளீட் இப்போ நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறது கிடையாது, சிங்கிள் பல்லு தான் வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த சிங்கிள் பல்லு எவ்வளோ ஹைட் விடணும், எவ்வளோ தூரத்துக்கு ஃபஸ்ட்டு விடணுன்றது நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. சாரீ கட்டணும்னு ஆசை இருக்கும், பட் வந்துட்டு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளோ தூரம் விடுறது, ரொம்ப கீழே பெறலுமே, அழுக்காகுமே, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது எப்படி ப்ராப்பராக பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த பல்லு ப்ளீட்டை யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் போல் வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க ரேண்டமாக. ஸோ குட்டி குட்டி ப்ளீட்டு, பெரிய பெரிய ப்ளீட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு நார்மலாக ஒரு 4-5 ப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்கள் ஷோல்டர் மேலே போட்டுக்கோங்க, சரிங்களா. கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஹைட் நீங்கள் எவ்வளோ விடுறீங்கன்றது தெரியும். கொஞ்சம் ஏடாகூடமாக நீங்கள் வந்துட்டு சாரீ மெட்டீரியல் மேலே போட்டிங்கன்னா கரெக்டான ஹைட் உங்களால் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரேண்டமாக ப்ளீட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் என்னோடய ஷோல்டர் மேலே போட்டிருக்கேன். போட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் எப்படி விடுவீங்களோ, எப்பவும் போல் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் விடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டால் போதும். ஜஸ்ட் இந்த முந்தானியை நீங்கள் உங்கள் பாடிக்கு முன்னாடி இப்படி முன்னாடி வைக்கும் போது கரெக்டாக நீங்கள் சொருகிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ அதுதான் மெயினான அளவு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு அடையாளத்துக்கு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஷோல்டர்லேயும் பண்ணலாம், இல்லை நான் அப்புறமா தான் சாரீ கட்ட போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு மார்க் பாயிண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நான் மார்க் பண்ணிட்டேன், கரெக்டாக என்னோடய ஷோல்டரில் போட்டு இப்போ என்னோடய ப்ளவுஸோட நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட ப்ளவுஸோட பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னிங் வந்து கரெக்டாக உங்கள் ஷோல்டர் கிட்ட பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரஃபாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளீட் வந்துட்டு அப்படியே மேலே போட்டுக்கோங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம அதை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் கிட்ட வர ஃபஸ்ட்டு ப்ளீட் ரொம்ப லூஸாக செஸ்ட்டு தெரிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைட்டன் பண்ணி முன்னாடி கொண்டு வாங்க. ஸோ இதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம நார்மலாக சாரீ கட்டும் போது சென்டர் ப்ளீட்டை வைக்கிறது, சைட் ப்ளீட், ஹிப் ப்ளீட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 பகுதியில் அப்படி சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த இடத்துல தான் நம்ம சென்டர் ப்ளீட்டை பண்ண போகிறோம். இந்த சென்டர் ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டெக்னிக் நான் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு
உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும் அண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு சைட் ப்ளீட் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபேப்ரிக்கை நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. வயிறு தெரியாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்லா வயிறுக்கு மேலே வச்சு நல்லா இழுத்து விட்டு நீங்கள் பின் பண்ண போகிறீங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பெல்லி இருக்குது, எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் நான் செட் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப கீழே கீழே வந்துடுது அப்படின்றவங்களுக்கு நல்ல வயிறு மேலே வர மாதிரி நல்லா டைட்டன் பண்ணி இழுத்து உங்களோட ரைட்டு செஸ்ட்டுக்கு நேராக வர மாதிரி நீங்கள் உங்கள் இன்ஸ்கர்ட்டில் பின் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, இந்த உள்சுத்தில் பின் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. இப்போ நான் பின் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னோட சென்டர் ப்ளீட் வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ நான் கை வச்சு எப்படி அளவு எடுத்தனோ அதே மாதிரி அளவு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சுத்தளவு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு மீடியமான சைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை என்னோடய சுத்தளவே ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ரொம்ப குண்டாக இருப்பேன், சாரீ ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி ப்ளீட்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஜஸ்ட் அது ஹேங் ஆக தானே போகுது. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துருங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி டக் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா உதறி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ளீட் எந்த அளவுக்கு வருது, ஈவனாக வருதா, இல்லை எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நல்லா நீட்டன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ளீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு மேலே கை பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். சென்டர் ப்ளீட் வந்து நழுகி வெளியிலே வந்து விழுந்தாலுமே ஈஸியாக டக் பண்ணிக்க முடியும், சாரீ ஃபுல்லாக கலையாது. ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, சாரீ எப்படா கழண்டு விழும், பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பின் குத்துவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சூப்பர் ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் ப்ளீட்டை வந்து சைட் பை சைடாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளோட சென்டர் ப்ளீட் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். இல்லை நீங்கள் மேலே மேலே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா வயிறும் பெருசாக இருக்கும், பல்ஜாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நிறைய ப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பேக் சைடில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டீங்கனாலே போதும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், ப்ளீட்ஸும் நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ பேலன்ஸ் இருக்க ப்ளீட் வந்து இது மாதிரி நல்லா கீழே அரேஞ்ச் பண்ணி நல்லா ஷார்ப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், லைட்டாக குனிஞ்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும், எல்லா ப்ளீட்ஸும் விசிபிளாக தெரியும். ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட் வந்து பண்ணியாச்சு, சைட் ப்ளீட் பண்ண போகிறோம். சைட் ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட்டை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நீங்களே ப்ளீட்ஸை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் கிட்ட வரும். அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒரு டைட்டாக இன்ஸ்கர்ட்டில் பின் பண்ணிடுங்க. ஸோ மோஸ்ட்டாக எதுக்காக இந்த ஹிப் ப்ளீட் வந்துட்டு செட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான். ஷேப் வேர் போட்டால் தான் ஷேப்பாக இருக்குமான்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பெட்டிகோட் போட்டாலுமே ஸோ நீங்கள் பண்ணுற டெக்னிக்ஸ் நீங்கள் பண்ணுற ட்ரேப்பில் தான் இருக்குது. இப்போ இந்த சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கும், அந்த ஃபேப்ரிக்கை லைட்டாக டக் பண்ணுங்கள். ரொம்ப பின்னாடி வரைக்கும் கொண்டு போய் டக் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் டக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு நீட்டாக சமமாக இருக்கும், வயிறும் ரொம்ப பெருசாக தெரியாது. இப்போ நான் வந்துட்டு என்னோடய சென்டர் ப்ளீட்டை டக் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ என்னோடய வயிறு வந்து கரெக்டாக நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் ப்ளீட்டை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த பல்லு ப்ளீட்டை வந்துட்டு நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கீழே வந்து விழும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் டிஷர்ட்டில் தான் பின் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ப்ளவுஸில் பின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் பின் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த சைட் ப்ளீட்டில் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த பல்லு ப்ளீட்டை இந்த கை வந்து நீட்டிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்டை நல்லா நீட்டிட்டு இந்த மாதிரி வந்து ப்ளீட்டு வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ப்ளீட்ஸ், நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நீங்கள் பின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இஃப் இன்கேஸ் நீங்கள் கையில் வந்து ஒரு பர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை யாராவது பேபி கேரி பண்ணுறீங்கன்னா கூடமே உங்களுக்கு வந்து கலையாமல் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிங்கிள் பல்லு வந்துட்டு இந்த
பல்லு ப்ளீட்டை வந்துட்டு ரொம்ப ஹேண்டில் பண்ணுறன்ற பேரில் ரொம்ப கசக்கிடுவாங்க. ஸோ ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்களே உங்களை மறந்து கையை நீங்கள் டக்குன்னு கீழே விட்டாலுமே அந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு விழாது. இப்போ நான் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு பின் குத்திட்டேன். ஸோ அதனால் என்னோடய கைக்கு மேலே இப்படி உள்ளே வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். எஸ், இப்போது என்னோட வந்துட்டு சாரி ட்ரேப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக பாருங்கள், நான் சொன்ன அளவு நான் விட்டேன் இல்லையா, அது கரெக்டாக எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிறேன். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பல்லுவில் நிறைய விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் பிடிக்கும்போது நிறைய ஃபேப்ரிக் வந்து கீழே ஒரு மாதிரி பெரல்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மழை பெய்யுது, இல்லை தண்ணி இருக்குது, ரொம்ப ரோடே சேராக இருக்குது, ஸோ நிறைய ஈரப்பதம் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னும் போது உங்கள் சாரீ வந்து அழுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ பாருங்கள், நான் விட்டுருக்க அளவுப்படி நான் பிடிக்கும் போது கரெக்டாகவும் இருக்குது. ப்ளஸ் எனக்கு பேக் சைட்லேயுமே ரொம்ப வந்துட்டு கரெக்டான அளவில் டச்சாக இருக்குது. ஃப்ளோர் டச்சாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாரீக்கு உண்டான அழகே தனி. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப தூக்கின மாதிரி பிடிச்சிருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், என்னோடய லுக்கு கம்ப்ளீட் லுக் பாருங்கள், ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக, ரொம்ப நீட்டாக ஒரு பாஸி லுக் கொடுக்குதா? எப்பவுமே இந்த சிங்கிள் பல்லு அந்த பாஸி லுக் உங்களுக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் என்னோடய ப்ளவுஸ் லுக்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னோடய ப்ளவுஸில் நான் பின் பண்ணிக்கும் போது பாருங்கள் எந்த இடத்துல பின் பண்ணியிருக்கேன் இந்த பல்லு ப்ளீட்டை. ஸோ கொஞ்சம் ஒரு கரெக்டான உங்களோட ஷோல்டர் இல்லை கொஞ்சம் பேக் சைடில் நீங்கள் பின் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இந்த சாரீ ட்ரைப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சிங்கிள் பல்லு கட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணி இந்த லுக்கை வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.